விஜய் மீது செருப்பு வீச்சு. புதுச்சேரி கூட்டத்தில் பரபரப்பு. அதிர்ச்சி வீடியோ. அதாவது விஜய் பிரச்சாரம் இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் பிரச்சார நிகழ்வு என்பதால் அங்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே விஜய் பிரச்சாரத்திற்காக கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டுப்பாடுகளால் தங்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் அதற்கு எல்லா கட்சிகளும் தயாராகி வருகிறது. பிரச்சாரமும் தீவிரமாக நடந்து வருகிறது. அதன்படி தாவேக என்ற கட்சியை ஆரம்பித்துள்ள விஜயும் கடந்த செப்டம்பர் மாதம் இதற்கான பிரச்சாரத்தில் இறங்கினார். திருச்சியில் தனது சுற்று பயணத்தை தொடங்கினார். ஒவ்வொரு வாரமும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களை சந்தித்தார். இந்த சூழலில்தான் கடந்த செப்டம்பர் மாதம் விஜய் பிரச்சாரத்தில் எதிர்பார்க்காத துயரம் நடந்தது. விஜய் வந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து விஜயின் சுற்றுப்பயணம் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் 2 மாதங்களுக்கு பிறகு விஜய் மீண்டும் பிரச்சாரத்திற்கு திரும்பியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் திறந்தவெளி மைதானத்தில் பிரச்சாரம் செய்கிறார். அங்கு 5000 பேர் மட்டுமே கூட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை. இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளோடு இன்றைய தினம் இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது. இதில் விஜய் கலந்து கொண்டு பேசுகிறார். மேலும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து யாரும் பங்கேற்க கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தாவேக தலைமையும் தமிழகத்தில் இருந்து யாரும் வர வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது. இருந்த போதிலும் காலையிலேயே பலரும் தமிழகத்தில் இருந்து புதுச்சேரிக்கு செல்ல முயன்றுள்ளனர். புதுச்சேரி எல்லையில் போலீசார் தீவிர சோதனை நடத்திய நிலையில் தமிழகத்தில் இருந்து வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். எல்லையில் மட்டுமில்லாமல் புதுச்சேரியிலும் கூட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உப்பளம் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பல முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளன. நேற்றிரவு முதலே இந்த கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே போக்குவரத்து மாற்றத்தால் அவதிப்பட்ட மக்கள் புலம்பும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. அதில் ஒருவர், விஜய் இங்கு வந்து எங்களுக்கு என்ன செய்ய போறாரு? அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு முக்கிய சாலைகளை பிளாக் செய்கிறீர்கள். பொதுமக்கள் எல்லாம் எப்படி செல்வது? பக்கத்து தெருவில் இருக்கும் வீட்டிற்கு கூட சுத்தி போக சொல்கிறீர்கள். நேற்று இரவு முதலே இப்படித்தான் சொல்கிறீர்கள். ரொம்ப அராஜகம் செய்கிறீர்கள் என்கிறார். பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த கட்டுப்பாடுகள் போடப்பட்டுள்ளது என்ற போதிலும் இதனால் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தாவேக பொதுக்கூட்டம் முடிவடைந்து செவிலியர்கள் காரில் புறப்பட்ட போது திடீரென பேனர் மற்றும் தகரம் சரிந்து விழுந்தது. இதில் காரின் முன்பக்கம் பேனர் விழுந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதன் பிறகு 72 நாட்களுக்கு பிறகு விஜய் புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். புதுச்சேரியில் முதலில் ரோடு ஷோ நடத்த தாவேகவினர் முயற்சித்தனர். ஆனால் புதுச்சேரி அரசும் காவல்துறையும் அனுமதி வழங்கவில்லை. பொது கூட்டத்திற்கும் நீண்ட நாட்களாக நடந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அனுமதி பெற்றனர். இந்த பொது கூட்டத்திற்கும் 31 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. குறிப்பாக 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளித்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு, பேனர், தன்னார்வலர்கள், மருத்துவ உதவி, தண்ணீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி என்று பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதேபோல் உப்பளம் மைதானம் பகுதியில் மட்டுமே பேனர் வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இதனையடுத்து தாவேக தகுந்த ஏற்பாடுகளை மேற்கொண்டதோடு விஜயும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக மைதானத்திற்கு வந்துவிட்டார். விஜயின் பிரச்சார வாகனம் மேல் நிரந்தர மைக் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே நின்றே பேசினார்.
சுமார் 12 நிமிடங்கள் உரையாற்றிய விஜய் பின்னர் விரைவாக நிகழ்ச்சியை முடித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். இதன் பின் தவேகாவினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் கலைந்து சென்றனர். தொடர்ந்து அங்கிருந்த மருத்துவ குழுவினர் புறப்பட்டனர். அதில் செவிலியர்கள் புறப்பட்ட கார் பயணித்த போது திடீரென பொதுக்கூட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த தகரம் மற்றும் பேனர் சரிந்து விழுந்தது. காரின் முன்பகுதியில் பேனர் மற்றும் தகரம் விழுந்ததால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இந்த பேனர் சிறிது நேரத்திற்கு முன் சரிந்திருந்தாலும் மிகப்பெரிய அசம்பாவிதம் அரங்கேறி இருந்திருக்கும். இதன் பின் சிறிது நேரத்தில் தகரம் மற்றும் பேனர் அப்புறப்படுத்தப்பட்டு செவிலியர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இதனையடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டை, நாஞ்சில் சம்பத் உள்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஆனால் தவேகா தலைவர் விஜய் பங்கேற்கவில்லை. தவேகா மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் முடிவில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை அகற்றி புதியதோர் தமிழகத்தை சிறப்புற உருவாக்க வேண்டும். அதற்கான தவேகா தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமை விரும்பி வருவோரை கூட்டணிக்கு அரவணைப்போம். மேலும் நமது கூட்டணி குறித்து அனைத்து இறுதி முடிவுகளையும் எடுக்க தலைவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவதாக, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது. இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுக்கான பல்வேறு கடமைகள் குறித்து தவேகா தலைவர் விஜய் முடிவெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மூன்றாவதாக, இருண்டு கிடக்கும் தமிழகத்தை மீட்க நம் தமிழ் மக்களை காக்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கும் சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது. இந்த குழுவுக்கான பல்வேறு கடமைகள் குறித்து தவேகா தலைவர் விஜய் முடிவெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நான்காவதாக, அவதூறு பரப்பும் எதிரிகளின் அரைக்கூவல் பொய்யுரிகளை தோலுரித்து எதிரிகளை எதிர்கொண்டு தோற்கடிக்க ஒரு வலிமையான பரப்புரையை முன்னெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் வருகிற 2026 தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் என கணிக்கப்படுகிறது. ஏனெனில் அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு முதல் முறை வாக்களிப்பவர்களும் பெண்களும் அதிக அளவு வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிந்து கொள்ளும் ஆர்வம் விஜய் ரசிகர்களிடமும் தமிழக மக்களிடமும் அரசியல் வட்டாரத்திலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தவேகாவின் வியூக வகுப்பாளர் ஒருவர் எடுத்த சர்வே மூலம் விஜய் போட்டியிட திருச்சி கிழக்கு தொகுதியில் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் அந்த தொகுதியில் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம். விஜய் தனது மக்கள் சுற்றுப்பயணத்தை திருச்சியில் இந்த தொகுதியில் இருந்துதான் துவங்கியது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.